அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் கடைகளில் மது வாங்க ஆதார் கார்டை ஏன் கட்டாயமாக்க கூடாது என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. டாஸ்மாக் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மதுக்கடைகளை ஏன் மதியம் 2 மணிக்கு மேல் திறக்கக்கூடாது எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மது வாங்க ஆதார் அட்டையை ஏன் கட்டாயமாக்க கூடாது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மார்ச் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டாஸ்மாக் கடைகளில் மது வாங்க ஆதார் கார்டை ஏன் கட்டாயமாக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. மதுக்கடைகளை ஏன் மதியம் 2 மணிக்கு மேல் திறக்கக்கூடாது எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மது வாங்க ஆதார் அட்டையை ஏன் கட்டாயமாக்க கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். டாஸ்மாக் பார்களை ஏன் முழுவதுமாக மூடக்கூடாது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது மதுரை செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்டு பெறலாம். பாலகிருஷ்ணன், இந்த டாஸ்மாக் என்ன வழக்கு? நீதிபதிகள் என்னென்ன கேள்விகளை முன்வைத்தனர்? வணக்கம் மகேஷ். மதுரையைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் மதுரை டாஸ்மாக் பார்களில் தற்பொழுது டெண்டர் விடுவதற்காக அரசு ஆன்லைன் மூலமாக டெண்டர் விட நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த டெண்டர் ஓப்பன் ஆகவில்லை. அதனால் இதற்கு இந்த நடைமுறைக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி ஒரு வழக்கினை தொடுத்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் கிருபாகரன், எஸ்.எஸ். சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுதுதான் இந்த சரமாரியான கேள்விகளை நீதிபதிகள் கேட்டனர். அதாவது, இந்த பார்களால் சிறுவயது குற்றவாளிகள் கூட அதிகரிக்கின்றனர். அதனால் மதுக்கடைகளை ஏன் 2 மணி முதல் 8 மணியாக குறைக்கக்கூடாது? மேலும் பார்களை ஏன் முழுமையாக மூடிவிட்டு வெறும் பாட்டில்களில் மட்டும் விற்கக்கூடாது? சிறுவயது குற்றவாளிகள் இதன் மூலம் அதிகரிப்பதால் ஆதார் அட்டை காட்டினால் மட்டுமே அவர்களுக்கு சரக்கு விற்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை கொண்டு வரக்கூடாது போன்ற பல கேள்விகளை கேட்டனர். கேட்டு இந்த வழக்கினை மது விற்பனை நிர்வாக இயக்குனர் பதிலளிக்க வேண்டும் என கூறி வழக்கினை ஒத்திவைத்துள்ளனர். மகேஷ். பாலகிருஷ்ணன், இந்த வழக்கில் அரசு தரப்பில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? அதாவது, இந்த வழக்கில் நாங்கள் ஏற்கனவே அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் கூறும்போது, இந்த வழக்கு நாங்கள் அதிகாலையிலேயே இந்த குற்றங்களில் மது குடிப்பவர்கள் எண்ணிக்கையை குறைப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே 12 மணி முதல் இரவு 10 மணி வரை என ஏற்கனவே நேரத்தை குறைத்துள்ளோம். இந்த மது விற்பனையின் மூலமாகத்தான் அந்த அரசு வருவாயின் மூலமாகத்தான் பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறோம். எனவே இந்த திட்டத்தை இதற்கு மேல் குறைக்க முடியாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் இது போன்ற குற்றவாளிகளில் வயதானவர்களுக்கு மட்டுமே மது விற்பனை நோக்கத்தில் இது போன்ற சிறுவயது குற்றவாளிகள் அதிகரிப்பதால் சிறுவயது மாணவர்கள் கூட யூனிஃபார்ம் போட்டு மது குடிக்கும் காட்சிகளை சமூக வலைதளங்களில் பார்க்கும் அவலம் ஏற்படுகிறது. எனவே இதனை தடை விதிக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மகேஷ்.